டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ரத்த அழுத்தம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும் நம்ம உடம்புல. அதிலிருந்து அதிகமாக போச்சுன்னா அதனுடைய விளைவுகள் என்ன, அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ எல்லாருக்குமே தெரியும். இந்த கோபம் அதிகமாகும் போது நம்ம ரத்தம் என்ன ஆகுதுன்னா சூடாகுது. ரத்தம் சூடாகும் போது நம்மளுடைய ரத்த அழுத்தமும் உயர ஆரம்பிக்குது. ரத்த அழுத்தம் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிராண சக்தியை அதிகரிக்கணும். அதுக்கு நாடி சுத்தி பிராணாயாமா, பிரம்மரி பிராணாயாமா, செக்ஷனல் ப்ரீத்திங், அந்த மாதிரி இந்த ப்ரீதிங் மெத்தடெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய அனுபவங்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஒரே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டே இருந்தோம்னா நமக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அழகான ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சு தான் போகணும். ஆனால் வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது காரை ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் மேலே போன பிற்பாடு அங்கேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, சில்லுன்னு அந்த காற்று, அந்த மலையினுடைய அந்த வாசம், பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய செடிகள், அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே பார்க்கும்போது எல்லா வீடு, இடங்கள், பில்டிங்லாம் குட்டி குட்டியாக தெரியறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு இயற்கை காட்சி, இதற்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த வளைஞ்சு வளைஞ்சு தானே போகணும். அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும். எல்லா நேரமும் நமக்கு ஒரே மாதிரியே இருந்துட்டால் வாழ்க்கையும் போர் அடிச்சிடும்ல. அதனால ஒரு மேடு பள்ளம் அப்படின்னு இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த மாதிரி இருந்தால் அதை இயல்பாக எடுத்துக்கிட்டு, இயல்பாக அப்படின்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் வந்த பிற்காடு அதுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறத விட, வந்துடுச்சேன்னு லபோ திபோன்னு கத்துனா என்ன வரும் அப்படின்னா ரத்த அழுத்தம் வரும். அதுதான் பிபியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பிளட் ப்ரெஷர், சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் அப்படின்ட்டு நம்ம உடம்பில் இதையும் சுருங்கி விரியும் போது ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்த அழுத்தத்துக்கு பல அளவுகள் சொல்கிறாங்க. இது நார்மல் தான், இது பரவாயில்ல தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் ரத்த அழுத்தம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும் நம்ம உடம்புல. அதிலிருந்து அதிகமாக போச்சுன்னா அதனுடைய விளைவுகள் என்ன, அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதை தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இனிமேல் ஆரம்பத்துலேருந்து ஆதியிலேருந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. என்றைக்கு கூகுள் வந்ததோ எல்லாமே விரல் நுனியில் நமக்கு டாக்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரச்சனைகளை பற்றி நம்ம எல்லாத்தையும் கூகுளில் பார்த்துக்கிட்டு, டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம 40 கேள்வி அவரை கேட்டு அவரை திக்கு முக்காட வச்சு, அதுக்கப்புறம் அவர் ஒன்று நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறீங்களா எடுக்கலையா, இல்லை இந்த மருந்து சாப்பிட்றீங்களா சாப்பிட்லையா அப்படின்னு நம்மகிட்டே அவர் சஜஷன் கேட்குற அளவுக்கு நம்ம நாலேஜோட போகிறோம் இப்போ. ஏன்னா அந்த கூகுள் அந்த மாதிரி நமக்கு அவ்வளோ விஷயங்களை எடுத்து கொடுத்துட்ருக்குது. ஆனால் என்னதான் கூகுள் இருந்தாலும், என்னதான் டாக்டர் இருந்தாலும், என்னதான் சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எவ்வளவோ சர்ஜரி, மருந்து, ஆப்ரேஷன்ஸு, இது மாதிரி எல்லாமே இருந்தால் கூட உடம்பு இயல்பான நிலையில் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, கோவப்படுறது அப்படின்னுட்டு. கோபம் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி கலவை அது. ஆனால் அந்த கோபம் வரும்பொழுது நம்ம கத்தி ஒரு டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி கலாட்டா பண்ணி, இல்லை கோவப்பட்டால் தான் இந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மற்றவங்க மேலே கோவப்படுறது, வீட்டில் கோவப்படுறது, அலுவலகத்தில் கோவப்படுறது, டிராஃபிக் சிக்னலில் கோவப்படுறது, இந்த மாதிரி கோபங்கள் கோபம் வர்றதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றிலும் காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கோபம் வர்றதுக்கான காரணம் நம்ம நினச்சது நடக்கலைன்னா நமக்கு கோபம், நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கலைன்னா கோபம், நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது இல்லை அப்படிங்கும்போது கோபம், நமக்கு கூட இருக்கிறவங்க நம்மக்கிட்ட சரியாக நம்மக்கிட்ட நடந்துக்கல, நாம் எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கல அப்படின்னா கோபம், வேலை ஆஃபீஸில் நம்ம சொல்கிறத கரெக்டான நேரத்தில் நடக்கலை அப்படின்னா கோபம், ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட மனசை புரிஞ்சிக்கல அப்படின்னா கோபம், ரிலேஷன்ஷிப்பில் கோபம், இந்த மாதிரி எல்லாமே கோபம்னு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் 1330 குறளில் வாழ்க்கையை புட்டு வச்சு வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத தினம் ஒரு திருக்குறள் அப்படின்னு நம்ம இவர் சொல்கிற மாதிரி, சாலமன் பாப்பையா அவர்கள் சொல்கிற மாதிரி தினம் ஒரு திருக்குறளை படித்து அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு வடிவம் நமக்கு கிடச்சிடும். அது எல்லாமே அந்த திருக்குறளில் இருக்குது. ஆனால் அதை படிக்கிறதுக்கோ அந்த பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதை உணர்றதுக்கோ நமக்கு நேரம்ங்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய நேரம் பல விஷயங்களால் திருடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த குறளில் சொல்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, அதாவது உன்னை நீ காப்பாற்றிக்கணும். உனக்கு பிளட் ப்ரெஷர் வரக்கூடாது அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உன்னை காப்பாற்றிக்கணுன்னா கோவப்படாத.
காவா கால் அப்படி இல்லைன்னால் தன்னையே கொல்லும் சினம். நீ யார் மேலே கோவப்படுறியோ அவங்கக்கிட்ட அந்த கோபத்தை நீ செலுத்துறதுக்கு முன்னாடி அந்த கோபம் உன்னை ஒரு அடி அடிச்சுட்டு தான் அங்கே போகுது. அதுதான் ராக்கெட் விடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளி சமயத்தில் தெரியாமல் இந்த பக்கம் வைக்கும்போது போட்ட ராக்கெட் நமக்கே வருது பார்த்தீங்களா, திருப்பி நம்மக்கிட்டேயே வருது பார்த்தீங்களா, நம்ம தரன்னு ஓடுவோம். அந்த மாதிரி கோபம் அப்படிங்கிறது முதல்ல நம்மளை அடிச்சுட்டு தான் அடுத்தவங்களுக்கு போவோம். அவை பாட்டி ரொம்ப அழகாக சொன்னா ஒரே ஒரு வார்த்தை என்ன எத்தனை, ஆறுவது சினம் அப்படின்னா. கோபத்தில் நாம் கத்தும் போதும் ஸ்ட்ரெஸ்ஸில் கத்தும் போதும் நம்ம அடுத்தவங்க மேலே கத்துறோங்கிறத விட நம்மளுடைய பிபியை நல்லா எகிற வைக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அதீதமான ஒரு ப்ரெஷர் எல்லாத்துலேயும் வர்றது தான் இந்த கோபம். இந்த கோபம் வந்து அதிகமாகும்போது நம்ம ரத்தம் என்ன ஆகுதுன்னா சூடாகுது. ரத்தம் சூடாகும்போது நம்மளுடைய ரத்த அழுத்தமும் உயர ஆரம்பிக்குது. இதில் குறைந்த ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம்னு 2 இருக்குது. குறைந்த ரத்த அழுத்தம் என்ன அப்படின்னு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே பிபி வந்து கொஞ்சம் லோவாகவே இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் பிபி லோவாகவே இருக்குது. சாதாரணமாக செக் பண்ணும்போது என்ன மேடம் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிம்பாங்க. பிகாஸ் நேச்சுரலாகவே ரத்த அழுத்தம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது வந்து பாடியோடைய நேச்சர். அதனால் எனக்கு எந்த பிரச்சனைகளும் வந்தது கிடையாது. கூட யோகா இருக்குது, முத்திரை இருக்குது, தியானம் இருக்குது, கிரியைகள் இருக்குது, அதெல்லாம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலேயும் நமக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கும். அவங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரத்த அழுத்தம். ஆனால் அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. அது கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கலாம். ஆனால் அப்ஸ் அண்ட் டவுன் போகிறது, திடீர்னு ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு உடம்பெல்லாம் படபடங்கிறது, வேர்த்து கொட்டுறது, மயக்கம் வர்றது, நிற்க முடியாமல் உடம்பு வந்து தள்ளாடுறது, த்ராபிங் ஆகிறது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணிக்கிட்டு உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது உடனே மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு மெடிகேஷன் எடுத்துக்கோங்க. அலோபதி முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, இந்த மாத்திரைகளாலேயே நம்ம வாழக்கூடாது, இதில் வந்து குறைக்கிறதுக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு முயற்சி. நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதை வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை அதை களைஞ்சி வெளியில் போடுறதுக்கோ என்ன பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போது ரத்த அழுத்தம் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிராணசக்தியை அதிகரிக்கணும். அதுக்கு நாடி சுத்தி பிராணாயாமா, பிரம்மரி பிராணாயாமா, செக்ஷனல் ப்ரீத்திங், அந்த மாதிரி இந்த ப்ரீதிங் மெத்தடெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ. சரியான ஒரு யோகா. இப்போ பிபி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகிறீங்க, அதுக்கான சிக்னல்லாம் தெரிஞ்சிருக்கு, டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் உடனே மெடிசன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த மெடிசனை எவ்வளோ நாள் டாக்டர் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டால் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் ரத்த அழுத்தம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும், இது லைஃப் லாங் அப்படிம்பாங்க. ரத்த அழுத்தம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டயபெட்டிஸு, இதெல்லாம் வந்ததுன்னா இது இனிமேல் போகாது, இதுக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. அது ஒரு வகையில் உண்மை. ஆனால் இதுலேருந்து வெளிவர முடியாதா அப்படின்னா டெஃபினட்டாக வெளியில் வர முடியும். இதை ரிவர்ஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு மாத்திரை போட்டோன்னா அது சரியாக போகுங்கிறது கிடையாது. என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முறை முதல்ல எப்படி இருந்ததோ, இந்த ரத்த அழுத்தம் வருவதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ, ரத்த அழுத்தத்துக்கு வந்த பிற்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மாற்றிக்கணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் செக்ஷனல் ப்ரீத்திங். வலது கையை உங்களுடைய அடி வயிற்று மேலே வச்சுக்கோங்க, இடது கையை உங்களோட செஸ்ட் மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, ஆஃபீஸில் இருக்கீங்களோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ இல்லை ட்ராவல் பண்ணுறீங்களோ, கைகளை இங்கே வச்சுட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. அப்படி மூச்சை இழுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சை இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சு விடும்போது உள்ளே போகணும். முக்கால்வாசி பேருக்கு உல்ட்டாவாக தான் இருக்கும். எப்படின்னா மூச்சை இழுக்கும்போது வயிறு வெளியில் வரும். ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்கள், பலூன் இருக்கு இல்லையா, பலூனில் காற்று ஊதுறீங்க, காற்று ஊதும்போது பலூன் என்ன ஆகணும், பல்ஜ் ஆகணும். பலூன் வந்து சுருங்கக்கூடாது, ஏன்னா காற்று உள்ளே போகுது இல்லையா. நம்மளோட லங்ஸும் அப்படி தான். நம்ம காற்றை உள்ளே இழுக்கும்போது நம்ம இருதயம் என்ன பண்ணணும், விரிவடையணும். அப்போ வயிறு வந்து விரிவடையணும். அப்போ வலது கையை உங்களோட வயிற்று மேலே வச்சுக்கோங்க, இடது கையை உங்கள் செஸ்ட் மேலே வச்சுக்கோங்க. அப்போ நல்லா மூச்சு இழுங்க. மூச்சு இழுக்கும்போது எனக்கு உள்ளே தான் மேடம் போகுது உடம்பு, வயிறு வெளியில் வரமாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டு விடும்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேலில் சுருங்கும் இல்லையா, திருப்பி நீங்கள் ஒரு சின்ன புஷ் கொடுக்கணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம தவறாக ப்ரீத் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க தப்பாக தான் ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இல்லை, தூங்கும்போது மட்டும் நம்மளோட உடம்பு அனிச்சையாக சரியாக ப்ரீத் பண்ணுது. எப்படின்னா நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது செக் பண்ணிங்கன்னா வயிறு உள்ளே போகும்,
மூச்சை இழுக்கும்போது வயிறு உள்ளே போகும், மூச்சை விடும்போது வயிறு வெளியில் வரும். இது தவறாக மூச்சு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அவங்களே நல்லா படுத்துக்கோங்க. தலைக்கு தலகாணி எல்லாம் வைக்காதீங்க. வெறுமனே பெட்டில் படுத்துக்கோங்க. பெட்டில் படுத்துட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வயிறு மேலே வரும். அதாவது அனிச்சையாக மேலே வரும். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் தூங்கும்போது சரியாக மூச்சு இழுத்து விடுறீங்கன்னு அர்த்தம். தூங்கும்போது சரியாக மூச்சு இழுத்து விடுறதுனால தான் நம்ம தூக்கமானது அடுத்த நாளைக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. அதாவது நீங்கள் தூங்கும்போது சரியான முறையில் பிராணத்தை இழுத்து விடுறதுனால அடுத்த நாள் டே ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா அந்த தூக்கத்தில் தான் உங்கள் பாடி வந்து தேவையான பிராணசக்தியை எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்துக்குது. அப்போ எல்லாமே ரெஸ்ட்டில் பிராணசக்தியை எடுத்துக்கும் போது அடுத்த நாள் என்ன பண்ணுதுன்னா, நல்லா உங்களால் டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுது. 2 நாள் இல்லை 1 நாள் நீங்கள் தூங்கலை, முழுக்க நைட்டு தூங்கலைன்னா அடுத்த நாள் ஒரு மாதிரியாக இருக்கும். 2 நாள் தூங்கலைன்னா ரொம்ப, 3 நாள் தூங்கலைன்னா அடுத்த நாள் உங்களால் வேலையே செய்ய முடியாது. என்னென்னா உடம்புக்கு தேவையான பிராணசக்தி அந்த தூக்கத்தில் கிடைக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? தூங்கலை நம்ம, அதனால் கிடைக்கல. இப்போது நம்மளோட கை இருக்கு இல்லையா, அதை வந்து அடி வயிற்று மேலே வச்சுக்கோங்க. வலது கையை, இடது கையை வந்து செஸ்ட் மேலே வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. உட்காந்துட்டும் பண்ணலாம், படுத்துக்கிட்டும் பண்ணலாம். உட்காந்துட்டு பண்ணுறதுக்கு பயிற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ட்ராவல் பண்ணாலோ, இல்லை நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, காரில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் வேறு ஏதோ தயவு செஞ்சு இந்த மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறத எடுத்து கீழே வைங்க. மொபைலை கீழே வச்சுட்டு உங்களை நீங்களே கொஞ்சம் நேர்படுத்திக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. ஒரு 25லேருந்து 50 முறை நல்லா மூச்சை இழுத்து விட்டிங்கனாலே அந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கு இது முதல்ல செக்ஷனல் ப்ரீத்திங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது முத்திரை அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு அப்பான வாயு முத்திரை அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த மூச்சை வந்து விரிவுபடுத்தி தேவையில்லாத காற்றை வந்து வெளியேற்றுறது அப்பான வாயு முத்ரான. அது எப்படி பண்ணணும்? உங்களோட விரல்கள் இப்படி இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஆட்காட்டி விரல் இருக்குல்ல, அதை மடிச்சுக்கோங்க. இந்த 3 விரல், அதாவது நடுவிரல், மோதிர விரல், இந்த கட்டை விரல், இது 3த்தையும் இப்படி மூடிக்கோங்க. மூடிட்டு உங்களுடைய தொடைப்பகுதிக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த முத்திரை, இதுக்கு பேர் வந்து அப்பான வாயு முத்திரைன்னு பேர். அதை உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க. அப்படியே தொடை மேலே வச்சுட்டு நல்லா கண்களை மூடிக்கிட்டு பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. இந்த முதிரையை செய்ய செய்ய என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிபி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். அடுத்து இன்னொரு முதிரை இருக்குது. அதாவது இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, நடுவிரல், இந்த மோதிர விரல் இருக்குல்ல, அதை இப்படி வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் அது இப்படி இருக்கணும். இந்த 2 விரலும் மேலே இப்படி இருக்கணும். இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இந்த ஆட்காட்டி விரலும், இந்த சுண்டு விரல், அப்புறம் இந்த கட்டை விரல், இது இப்படி இருக்கணும். இது இப்படி இருக்கணும். இதை உங்களுடைய தொடைப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து உள்ளங்கை உங்கள் மேலே வரா மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளங்கை உங்கள் மேலே வரா மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த முத்திரையை எப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உயர் ரத்த அழுத்தம் வந்து மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஒரே நாளில் மேஜிக் மாதிரி நடந்துடாதுங்க. இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க 3 விஷயத்தை முதல்ல மனசில் வச்சுக்கணும். நம்பர் 1, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கோபத்துக்கான காரணங்கள்லாம் என்னென்னு ஆராய்ஞ்சு அதை சரி செஞ்சுட்டு கோபப்படாமையும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2, நல்லா தூங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அடுத்தது 3வது, உங்களுடைய செக்ஷனல் ப்ரீத்திங், அதாவது வயிறு மேலே கை வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டை செஸ்ட் மேலே வச்சுக்கிட்டு நல்லா 25லேருந்து 50 முறை நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அடுத்தது இந்த ஆட்காட்டி விரலை மடிச்சுக்கிட்டு அப்பான வாயு முத்திரை இது பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த முத்திரை. அடுத்தது இந்த வாயு முத்திரை இது பண்ணுங்க. இந்த இடத்த இப்படி வச்சுட்டு, இது ரத்த அழுத்தத்துக்கான முத்திரை. இதை வச்சுக்கிட்டு உங்களோட உள்ளங்கை வந்து மேலே தெரிகிற மாதிரி, அதாவது உங்களை பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அதே சமயத்தில் நிறைய தண்ணி குடிங்க. பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. டீஹைட்ரேட் ஆனாலே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பாடி சூடாகும். அடுத்தது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ரொம்ப ஆயிலான சாப்பாடு, நேரம் தவறி சாப்பிட்றது, பசிச்சு சாப்பிட்றது, நல்ல பயங்கர வெயிலில் போகிறது, ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன்லேருந்து உங்களை வந்து நீங்கள் வச்சுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதீதமான உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுத்தும். இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அதனால் இந்த குறளை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அப்படி இல்லை, காவா கால், தன்னையே கொல்லும் சினம். உயர் ரத்த அழுத்தமாக நம்மளை அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் யார் மேலே நம்ம கோவப்படுறோமோ அவங்க மேலே போகும். அதனால் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னா தாராளமாக வர முடியும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.